ஓம் சாந்தி 15/11/2016. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஞான செல்வத்தை தானம் செய்யணும்னா சிந்தனை கடைங்க. தானம் செய்யறதுக்கான ஆர்வம் கொள்ளுங்க. அப்பொழுது மனனம் நடந்து கொண்டே இருக்கும். செம பாயிண்ட் இல்லையா? சிந்தனை கடலை கடைஞ்சாதான் உங்களால் ஞான செல்வத்தை தானமே செய்ய முடியும். தானம் செய்யறதுக்கான ஆர்வம் இருக்கணும். அப்போதான் மனனம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தட்டும் கொடுக்கணும் போது அப்போ இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, அது மைண்ட் வேலை செய்யும். கரெக்ட். ஆமாம், நம்மளே ஒரு 4 நாள் கண்டினியூஸாக சேவைக்கு போகிறோம், ஒரே விஷயத்த சொல்கிறோம், நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சிந்தனை பண்ணும்பொழுது, பாபாவுடைய வாணி அடிக்கடி படிக்கும் பொழுது நிறைய பாயிண்ட்ஸ் வெளிப்படும். அப்போ தான் உங்களால் ஞான செல்வத்தை தானமே செய்ய முடியும். ஸோ சிந்தனை கடலை கடையுங்க. எப்படி பண்ணுவேன்? அப்படி பண்ணுங்க. ஒரே இதுவே சொல்லிட்டு இருந்தாலும் முடியாது. கேள்வி, ஞான மார்க்கத்தில் எப்பவுமே உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கான சாதனம் என்ன? ஆரோக்கியமாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆரோக்கியமாக உடம்பு இருந்தால் நோய் கிருமி தாக்காது. கொஞ்சம் பலகீனமாக இருக்கும்போது தான் அது தாக்கும். அதேமாதிரி ஞான மார்க்கத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த மாயா கிருமி தாக்காது. பலகீனமாக இருக்கும்போது தான் தாக்கிடுது. இப்போ எப்பயுமே ஆரோக்கியமாக இருந்தால் அது தாக்காது. என்ன ஆனாலும் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிறது தான் இங்கே ஆரோக்கியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதோடைய சாதனம் என்ன? பதில், எப்பவுமே உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காக பாபா மூலமாக கிடைக்கிற இந்த ஞானம்ன்ற புல்லை சாப்பிட்டு அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. செம்ம பாயிண்ட் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஞான பாயிண்ட்ஸ் வச்சு தான் போட்டுன்னு இருக்கோம். நிறைய பேர் அது எப்படி இதுவா யோகான்றாங்க. இதில் தான் அதிந்திய சுகம் கிடைக்குது. பாபாவுடைய பாயிண்ட்டை படிக்கும்போதே பாபா சொல்கிற ஞாபகம் வருது. பாபா ஒலிப்புலையும் பார்த்துக்கிட்டே தான் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 என்ன பாயிண்ட்ஸை குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அசை போட்டுகிட்டே இருந்தோம். அதாவது மனனம் செய்யணும். எந்த குழந்தைங்களுக்கு மனனம் செய்கிற, அதாவது ஜீரணம் செய்கிறதுக்கான பழக்கம் இருக்குதோ அவங்க நோய்வாய்ப்பட முடியாது. யாருக்கிட்ட இந்த விகாரங்களுடைய நோயே இல்லையோ அவங்க எப்பயுமே ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க. இந்த விகாரம் வராமல் இருக்கிறதுக்கு ஞான சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். எப்படி சொன்னார், இதை சொன்னார், நான் இப்படி ஆகிறேன் பாருங்க. மாயான்ற அற்ப கால கவர்ச்சியில் சிக்கி ஸ்ரீநாராயணன் பதவி எடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் வியாபாரி கிடையாது. இது வானிலிருந்து வந்தது. அப்போ முழு ஆஸ்தியை அடையக்கூடிய அளவுக்கு ஸ்ரீநாராயணன் ஆத்மா அதை சொல்ல 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 என்னாகும் அப்படியே. அதாவது இங்கே மாயான்னு, அதாவது விகாரம் அதுதான் மாயா கிடையாது. பாபா நினைவு கட் பண்ணுற எல்லாமே மாயா தான். சும்மா நீங்கள் கம்முன்னு இருந்தாலே மாயா தான். எதுவுமே நினைக்காம இருந்துட்டீங்கன்னா அப்படி டைம் போகிறதே தெரியாது. எதுவும் நினைக்காமலும் இருக்கவும் முடியாது. வேற ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ முழுக்க முழுக்க இந்த ஞானம் சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க விகார நோய் படவும் முடியாது. அதனால அவங்க எப்பயுமே ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. பாடல், நீங்கள் அன்பின் கடலாவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. மனிதர்கள் பாட்டெல்லாம் தயாரிக்கிறாங்க, சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? எதெல்லாம் படித்து கொண்டே வந்திருக்கிறீங்களோ அதனால் உங்களுக்கும் யாருக்குமே நன்மை கிடையாது. இன்னும் தீமை தான் ஆகிட்டே வந்திருக்குது. எல்லோருக்கும் நன்மை செய்வர் ஒரே ஒரு இறைவன் தான். இதுதான் பெரிய விஷயம். உட்காந்து அதுவும் நல்லா தானே இருக்குது. பாபா சொல்றாரு அது உங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்றத மட்டும் கேளுங்கன்றது இல்லை. பாபா தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொன்னார். மரியாதை கொடுக்கறது வேற, அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுருது வேற. அதுல வித்தியாசம் இருக்குது. அதுதான் இதை பிடிச்சிக்க. பாபா எல்லாரும் திருப்திப்படுத்த சொன்னார், அதான் நான் அவர் சொல்றதை கேட்டுன்னு இருக்கிறேன். அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கும் போது தெரியும், ரெண்டுத்தையும் போட்டு போகும்போது தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் படித்தது எல்லாமே உங்களை கீழே தான் எடுத்துகிட்டு வருது. யாருக்குமே நன்மை கிடையாது. இன்னும் அதனால தீமை தான் இருக்குது. மட்டும் கேளுங்க. அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அது இவங்க என்ன சொன்னாங்க, பாபா தான் சொன்னார், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. அதனால
அதுதான் பாபா சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எதுக்குங்க வேதத்தை படிக்கணும் கேளுங்கன்றார் இல்லையா. எங்களுக்கு கடவுள் கட்சிட்டா நாங்கள் ஏன் படிக்கணும், இதனால அவங்க துக்கம் வந்துடும். நம்ம யுக்தியாக பேசணும், அவங்க சொல்றதை கேட்போம் அப்புறம் கேட்டுட்டு வந்து அது நல்லா பேசினார் தெரியுமா, ஞானம் உள்ள போலன்னு அர்த்தம் இல்லையா. சரி, அப்போ பாபா சொல்றாரு, எல்லோருக்கும் நன்மை செய்பவர் அந்த ஒரே ஒரு இறைவன் தான். நமக்கு நன்மை செய்பவர் வந்துட்டாருன்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நன்மையின் வழி சொல்லிட்டு இருக்கிறார். குறிப்பா பாரதவாசிகளுக்கும் பொதுவாக முழு உலகத்துக்குமே நன்மை செய்பவர் ஒரே ஒரு பாபா தான். பாருங்க, நன்மையின் வழியை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா. நன்மை செய்யறவர் தான், ஆனா அதுக்கு வழி தான் சொல்றாரு. நீங்க தான் உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கணும் ஆக்சுவலா இல்லையா. இல்லாட்டினா எல்லா குழந்தைங்களும் இருக்கிறாங்கல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மை செஞ்சாலும் குறிப்பாக பாரதவாசிகளுக்கு தான் அது ஆகும் இல்லையா. அப்படி நன்மை செய்பவர் ஒரே ஒரு சிவபாபா தந்தை மட்டும்தான். சத்தியுகத்துல எல்லோருக்குமே நன்மை இருந்துச்சு தான் சூப்பர். சரி, அப்போ கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்ய மாட்டாரா? சத்தியுகத்துல எல்லாருக்கும் இருந்துச்சு இல்லையா. அவர் சொல்றதை கேட்கறவங்களுக்கு அங்க எல்லாருமே நன்மை அடைகிறாங்க. நீங்க எல்லோருமே சுகதாமத்துல இருந்தீங்க, மற்றவங்க எல்லாம் சாந்தி தாமத்துல இருந்தாங்க. உங்களுடைய புத்தியில இது இருக்கு, இருந்தாலும் பாயிண்ட் நழுவி போயிடுது. அதுக்குதான் மைண்டுக்குள்ள சுத்திட்டு, அதைதான் அம்மா நல்லா புரிஞ்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாணி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அப்போ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மம்மாவுக்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா அப்போ நாம எவ்வளோ நேரம் பார்க்கணும் இல்லையா. பார்த்துக்கிட்டே இருக்காண்டு தான் பாயிண்ட் நழுவி போயிடுது. முழுசா தாரணை செய்யறது கிடையாது. ஒரு பாயிண்டின் மீது அப்போ மொத்தம் இந்த பாயிண்ட் போக போக தான் நம்ம மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். ஒரு பாயிண்டின் மீது நீங்க ஞான சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நழுவி போவது இது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் வச்சு பண்ணுறோம். இதுக்கும் 3 ப்ராக்டிஸ் 3 தடவை கொடுத்த ப்ராக்டிஸ் வச்சு பார்த்தா 30 பாயிண்ட் வருது. அந்த 30 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பண்ண ப்ராக்டிஸு, அதுக்கு அடுத்தது கொடுத்த ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ 3வது 15 பாயிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன்று மறக்குது. அது ஏன் மறக்குதுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப நேரம் பண்ணியிருக்க மாட்டோம். திரும்ப அதே பாயிண்ட்டை சொல்ல தான் அது மறக்காமல் இருக்கும். அதான் சார், ஒரே பாயிண்ட் மேலே சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது மறக்காது, நழுவாது. மிருகங்கள் கிட்ட இருக்கிற அறிவு அளவுக்கு கூட இன்னைய மனுஷங்க கிட்ட கிடையாது. சூப்பரா சொல்றாருல. ஏன்னா மிருகங்கள், அதாவது பசுக்கள் புல் சாப்பிடுதுன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் தான் இந்த ஞான உணவு கிடைக்குது, ஆனா நீங்க நாள் முழுவதும் அசைப்பட மாட்டீங்க. ஆனா அவைகள் நாள் முழுவதும் அசை போட்டு கொண்டே இருக்கின்றன. இங்க உங்களுக்கு ஞான புல் கிடைக்கிறது, யோகம் மற்றும் ஞானம். இதன் மீது நாள் முழுவதும் விச்சார் சாகர் மந்தன், அதாவது சிந்தனை கடலை கடைதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு சேவையில் ஆர்வமே இல்லையோ அவங்க விச்சார் சாகர் மந்தன் செஞ்சு என்ன செய்வாங்க? ஆர்வம் இல்லை என்றால் செய்யவே மாட்டார்கள். சூப்பரா சொல்லிட்டாரு பாருங்க இல்லையா. அப்ப சேவை செய்யறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இதை சிந்திச்சு மட்டும் என்ன பண்ண போறாங்க? அப்ப சேவையே செய்யாம நான் சிந்திக்கிறேன்றதெல்லாம் என்னது இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப சேவை நிறைய பேர் புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது தான் இதை பத்தி சிந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு ஞான செல்வம் கொடுக்கறதுக்கான ஆர்வம் இருக்கும். மாட்டு கொட்டகைகளுக்கு சென்று மனிதர்கள் பசுக்களுக்கு புல்லும் கொடுக்கறாங்க. அதை கூட புண்ணியம்னு நினைக்கிறாங்க. ஆனா தந்தை உங்களுக்கு இந்த ஞான புல்லை உணவாக ஊட்டுகிறார். இதன் மீது விச்சார் சாகர் மந்தன் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா குஷியா இருப்பீங்க. பாபா சொன்னார், ஆடு மாடு ஆசை போடுற மாதிரி நீனும் ஞானத்தை ஆசை போடுன்ட்டு. குழந்தைங்களுக்கு ஏறலன்ட்டு இப்ப என்ன சொல்றேன், நான் உனக்கு போடுறதே புல்லு தான், அப்பயாவது ஆசை போடுன்றாரு. புல்லுன்னு புரிஞ்சுக்கிட்டாலாவது ஆசை போடு, ஞான புல்லு இல்லையா. அப்படி ஆசை போடுறதுனால என்ன ஆகும்? குஷியா இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். நல்லா ஞான சிந்தனை பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் அதை மறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு பாரமாறுது தெரியும். அப்படியே டக்குன்னு பாரமாறுது தெரியும். இப்போ அந்த ஞான சிந்தனை இல்லாட்டினாலே மனசு வலிக்க ஆரம்பிக்கும் போக போக. ஸோ இது பக்கா ஆக ஆக அப்போ பார்த்தீங்கன்னா
வேற எது பண்ணாலும் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதில் பக்காவாக என்னன்னா, இது பண்ணாமல் இருந்தால் வலிக்க ஆகும், சும்மா வந்து ஒருத்தனை பேசினா வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஞானம், அந்த ருசி இல்லையா? அப்போ நாள் முழுவதும் குஷியாக இருப்பீங்க இந்த ஞான சிந்தனை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. அது மட்டும் கிடையாது, சேவையில் ஆர்வம் இருக்கும். தொடர்ந்து இதே சுற்றிட்டு இருக்கு. அதில் ஒரு ஞான பாயிண்ட், நான் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சேவாதாரி குழந்தைங்க தான் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு பாபா சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு உங்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வரும் இல்லையா? சேவையில் ஆர்வமும் இருக்கும். ஒரு சிலர் லோட்டா முழுவதுமாக நிரப்பிக்கிறாங்க அல்லது ஒரு துளி எடுக்கிறாங்க, அவங்க கூட சொர்க்கத்தில் வருவாங்க. மற்றபடி எந்த அளவுக்கு அதை தாரணை செய்வாங்களோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. இதுதான் பாயிண்ட். ஞானத்தை கேட்கறது, எடுக்கிறது, அது கூட பெரிய விஷயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தாரணை ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அசை போட்டு அதை உள்ளுக்குள்ள அப்படியே தாரணை ஆயிடுச்சு, அந்த பாயிண்ட் அப்படியே குணமாக மாறிடுச்சு அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைவாங்க. மற்றபடி ஒரு ஞானத்தின் ஒரு துளி எடுத்துட்டா கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. மனிதர்கள் இறக்கும் பொழுது அவங்களுக்கு கங்கை ஜலத்தின் ஒரு துளி கொடுக்குறாங்க, கங்கை நீர். ஒரு சிலர் வீட்டில் எப்பவுமே கங்கா ஜலத்தை தான் குடிக்கவே செய்கிறாங்க. எவ்வளோ குடிச்சிக்கிட்டே இருக்க முடியும் அவங்களால? கங்கை பாஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை யாரும் விழுங்கி விட முடியும்? உங்களுக்காக கடலை விழுங்கி விட்டார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. யார் ஞான கடலுக்கு நெருங்கி வந்து விடுகிறார்களோ, அதிகமாக சேவை செய்கிறார்களோ, அவங்க தான் ருத்ர மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். இது சூப்பரான பாயிண்ட் பார்த்தீங்களா? ஞான கடலுக்கு சமமாக வராங்கன்னா என்ன அர்த்தம்? நெருக்கத்தில் வராங்கன்னா ஞானத்தை தாரணையில் கொண்டுட்டு வந்தவங்க, சேவை பயங்கரமாக செய்கிறாங்க, அவங்க தான் இந்த ருத்ர மாலையிலேயே வருவாங்க. எந்த அளவுக்கு யார் விழுங்கி கொள்கிறார்களோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ, அவங்க பதவியும் அடைவாங்க. அதாவது இதை ஜீரணிக்கிறது, தாரணை பண்ணுறது தான் அப்படி சொல்கிறார், விழுங்கிறது, கடலை, ஞான கடலை விழுங்கிறது. எந்த அளவுக்கு தாரணை செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷியும் இருக்கும். அங்கே ஓகே உயர்ந்த பதவி. இப்போ என்ன கிடைக்கும்? குஷி கிடைக்கும். சும்மா ஸ்ரீராம ஜெயம் 1000 தடவை சொல்கிறீங்க, ஓம் நமச்சிவாய 1000 தடவை சொல்கிறீங்க, அர்த்தமே தெரியாமல். இங்கே எவ்வளோ நல்ல நல்ல பாயிண்ட்டு இல்லையா? குஷி கூட இருக்கும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு குஷி வந்துடும். ஆச்சரியமாக இருக்கும். சுற்றி நடக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அழகாக நல்லா பதற்றமான சிஸ்டம், எல்லாம் பதறுவாங்க. பட்டுக்கு அமைதியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பதற்றமும் இல்லாமல் வெளியே வருவீங்க. சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்போ செல்வந்தர்களுக்கு குஷி இருக்கும் தானே. யார்கிட்ட நிறைய பணம் இருக்குதோ, மற்றவங்களுக்கு தானம் செய்கிறாங்களோ, கல்லூரி சத்திரம் கோயிலெலாம் கட்டி கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த அளவுக்கு குஷியும் இருக்கும் இல்லையா? கரெக்டு தானே? சும்மா பணம் வச்சிருக்கிறவனை விட அந்த பணத்தை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறவங்க, எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலு அது இதுன்னு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அவருடைய பேர் சொல்லும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த ஞான செல்வத்தை நாம் எத்தனை பேருக்கு கொடுக்குறோமோ, எத்தனை பேரை உருவாக்குறோமோ, அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களை எப்பயுமே குஷியாகவே வச்சிருக்கும். எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும். இங்கே உங்களுக்கு 21 பிறவிக்கு அழியாத ஞான ரத்தினங்களான அழியாத பொக்கிஷம் கிடைக்குது. யார் பார்த்தீங்களா? 21 பிறவிக்கு என்ன கிடைக்குது? ஞான ரத்தினங்களான அழியாத பொக்கிஷன்றது. ஏன்னா அங்கே கிடைக்கிற அனைத்துக்கும் ஆதாரம் இந்த ஞான ரத்தினங்கள் தான். இந்த ஞான ரத்தினங்களே அங்கே உங்களுக்கு குணமாக இருக்கும். அந்த அலங்காரம் தான் மற்ற ஸ்தூல செல்வங்களை உங்களுக்கு பிடிச்சி இழுத்து வர வைக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? யார் நல்ல முறையில் இந்த ஞானத்தை தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கு தானமும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குது. ஒரு சில குழந்தைங்க எழுதுறாங்க, பாபா நாங்கள் வேலை செய்கிறத விட்டுட்டு இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடணும்னு என் மனசு விரும்புது. ப்ரொஜெக்டர், கண்காட்சி ஆகியவை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு துளி கூட யாருக்காவது கிடைச்சிதுன்னா நன்மை ஆகிடும்.
சேவையில நிறைய ஆர்வம் இருக்குது. மற்றபடி ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பாபா தெரிஞ்சிருக்கிறார். சேவையுடன் கூடவே பிறகு குணங்களும் வேண்டும். கோபம் வரக்கூடாது. இது ஒரு அதிசயம். நான் எனக்கு எல்லாம் நல்லா சூப்பராக விழுந்து சரி, ஆனால் எல்லாருக்கிட்ட எரிஞ்சு விழுந்தேன்னா அது நீங்கள் சேவை செய்ய தேவையில்லை. அப்பா பேரை கேட்டுக்கிறீங்க. அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையான்னு கற்றுனீங்கன்னா என்ன அர்த்தம்? குணங்களும் வேணும். ஏன்னா பாபா மட்டும் சொன்னாங்க, மதுவனில் இருக்கிறவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அப்போ சொல்கிறார், வேலை செய்கிறத விட்டுட்டு வரணும்னு விரும்புகிறீங்களா, ப்ரொஜெக்டர் எடுத்து சுற்றிக்கிட்டே இருங்க. ஒரு துளி கிடைக்கட்டுமே, அதுவும் அவங்களுக்கு நன்மை தான். அப்போ சேவையில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்க மனநிலையை பார்க்குறாரு எப்படி இருக்குது. கோபமே வரக்கூடாது. தப்பும் தவறுமான எண்ணங்கள் வரக்கூடாது. விகாரங்களுடைய எந்த நோயும் இருக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியம் தேவை. யாருக்குள்ள விகாரங்கள் குறைவாக இருக்குதோ அவங்க தான் ஆரோக்கியமானவர்கள்னு பாபா சொல்வார். பாபா மகிமை செய்வார் இல்லையா? பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? கோபமும் வரக்கூடாது. தவறான எண்ணங்கள், விகாரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பேர் கெட்டு போயிடும் இல்லையா? ஊரெல்லாம் போய் சொல்ல நம்மள எல்லாருக்கும் தெரியும். அப்போ கொஞ்சம் விகார பார்வை, எண்ணம், வார்த்தை இருந்துச்சுன்னா போச்சு. நல்ல ஆரோக்கியம் தேவை. யாருக்குள்ள விகாரங்கள் குறைவா இருக்குதோ அவங்கள தான் ஆரோக்கியமானவர்கள்னு பாபா சொல்லுவாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா விகாரங்கள் குறைவா இருக்கு. ஏன்னா ஃபுல் விகாரம் இல்லாமல் இருந்தால் நிர்விகாரி, சத்தியத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? ஸோ யார் கம்மியாக இருக்குதோ அவங்க ஆரோக்கியமானவர்கள். இப்போ பாபா அவங்க மகிமை செய்வார் தானே. யார் யார் நல்ல நல்ல மகாரதிகளாக இருப்பாங்க ஆவாங்க இல்லையா? யாரெல்லாம் நல்ல மகாரதிகள் அப்படின்னு கூட பாடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அசுரர்களுக்கும் தேவதைகளுக்குமான யுத்தத்தை காமிச்சிட்டாங்க. தேவதைகளுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய யுத்தம் அசுரர்களோட கிடையாது, 5 விகாரங்கள் என்ற அசுரர்களோடன்ட்டு. வேற எந்த விதமான மனிதர்களும் நமக்கு அசுரர்கள் கிடையாது இல்லையா? மனிதர்களோட சண்டை போடுறது கிடையாது. யாருக்கிட்ட அசுர சுபாவம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அசுரர்கள்னு சொல்லப்படுது. முதல் நம்பர் அசுர சுபாவமே இந்த காமம் தான். அதனால தான் சன்னியாசிகள் கூட அதை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த அசுர குணங்களை விடுறதுல தான் அதிக முயற்சி, உழைப்பு தேவைப்படுது. மற்றபடி நீங்கள் இல்லறத்தில் தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும், இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இந்த அசுர சுபாவத்தை விட்டுடணும். தூய்மையாக ஆகிடும் பொழுது முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குது. எவ்வளோ உயர்ந்த பிராப்தி இல்லையா? சூப்பர் சொல்லிருக்காங்க. அசுரர்கள் அதுல நம்பர் 1 அசுரர் யாரா? காமம். அப்ப இந்த அசுர சுபாவத்தை விட்டுட்டு தான் சன்னியாசிகளும் ஓடுறாங்க. உங்களுக்கும் அதை விடுறதுல தான் பயங்கர உழைப்பு இருக்குது. அதுவும் இல்லறத்துல இருந்துட்டு அவங்க விட்டுட்டு ஓடிடுறாங்க. அவங்களுக்கே உழைப்பு தேவைப்படுதுன்னா நீங்க குடும்பத்திலே வேற இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இந்த விகார உலகத்துல இருந்துகிட்டு இல்லறத்துல இருக்கணும், அசுர சுபாவத்தை விட்டுணும். இப்போ நான் தேவதையா இருக்கிறேனா, எண்ணம் சொல் செயல் பாபா சொன்ன வழிபடி இருக்குதா செக் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ தூய்மை ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முக்தியாக இருந்தாலும் சரி, ஜீவன் முக்தியாக இருந்தாலும் கிடைக்குது. தூய்மையாக்காமல் ரெண்டுமே கிடைக்காது இல்லையா? அடி உத வாங்கி முக்தி கிடைக்கும் நிறைய பேருக்கு, பாபா குழந்தைங்களுக்குமே கூட. அதனால தான் சொல்கிறேன், தூய்மை நீங்களாக ஆனீங்கன்னா தான் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குது. எவ்வளோ உயர்ந்த பிராப்தி! மற்றபடி அந்த சாது சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதனால் எந்த பிராப்தியுமே கிடையாது. வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க, தூய்மையாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் எந்த பலனும் கிடையாது. வேணா இதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், கஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா பாபாவுடைய வழிப்படி அவங்க தூய்மையாகிறது கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடையாது, விட்டு போகிறாங்க. பட் மீண்டும் மீண்டும் விகாரம் அவங்கள பிடிச்சி இழுக்குது. காரணம் பாபா நினைவுனால மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வரணும். அதனால் அவங்க வீடு வாசலை விட்டு போகிறதுனால எந்த வித பிராப்தியும் கிடையாது. ஏன்னா காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தான் ரொம்ப மோசமான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க.
அப்புறம் எப்படி இல்லையா? அப்புறம் எங்க தூய்மையா இருந்தாங்க? எண்ணங்கள் மோசமாக தானே இருக்கு. இந்த படங்கள்ல புரிஞ்சிக்க வேண்டிய எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த ஜனங்களே படங்களின் வெளிப்பகட்டு மட்டுமே செய்யறாங்க. சித்திரங்களை பார்க்கறதுக்காக மட்டுமே எவ்வளவு பேர் போறாங்க. அதனால நன்மை எதுவுமே கிடையாது. இங்க இந்த சித்திரங்கள்ல எவ்வளவு ஞானம் இருக்குது. இதனால நிறைய நன்மை ஏற்படுது. இதுல கலைகள் ஆகிய எந்த விஷயமும் கிடையாது. தயாரிப்பவர்களுடைய புத்திசாலித்தனம் கூட எதுவும் கிடையாது. அவங்களுடையதோ ஓவியர்கள் பெயர் படங்களில் எழுதப்பட்டிருக்கும். ஓவியர்களுக்கு கூட பரிசு கிடைக்கிறது. ஆம், தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் என்று அந்த அளவுக்கு ஒரு சிலர் புரிஞ்சிருப்பாங்க. இவ்வளவு கூறிவிட்டார்கள் என்றாலும் கூட பிரஜைகள் ஆகிவிடுவார்கள். பிரஜைகள் ஏராளமாக ஆக வேண்டியிருக்குது. நான் ஞானக்கடல் ஆவேன். ஒரு துளி கூட எவருக்காவது இந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சொர்க்கத்தில் வந்தே விடுவார்கள். இதுதான் ஞானதானம். அப்படி தெளிச்சுக்கிட்டே போகிறது. இப்போ நோட்டீஸ்லேயே நம்ம சொல்கிற அவங்க அறிமுகம், டைரெக்டான அறிமுகம் கொடுத்தா அதில் எந்த லைன் எடுத்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க பிரஜையில் இல்லையா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயிண்ட் இருக்குது தானே. மெயின் அவர் நினைக்கிறது இருக்குது. 20 வருஷத்துக்கு தேவதை ஆக போறீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாபா வந்து பண்ற ஒட்டுமொத்த ஞானமும் வந்துருச்சு. இதுல எந்த லைனை படிச்சாலும் அவங்க வந்துருவாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்ற அப்ப எவ்வளவு பிரஜைகள் உருவாகிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அந்த ஓவியர்களுடைய படம் எக்ஸிபிஷன்ல பாக்குறதுக்கு நிறைய பேர் போறாங்க. அது ஃபுல்லாக வெளிப்பகட்டு தான். அதில் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அப்படியே பயங்கரமாக அப்படியே மாடர்ன் ஆர்ட்ஸ்ன்ட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுனால யாருக்கு என்ன நன்மை? ஆனால் இங்கே இருக்கிற படங்கள் உண்மையான நன்மை இல்லையா? ஒரு மனிதனே அப்படியே இப்படி இருந்து இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடுவீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் அப்பாவை நினைவு செய்யணுன்ற அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்கனாலே பிரஜை ஆகிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் நினைக்கணும்னா பிரஜை ஆயிடுவாங்க. நினைக்கிறாங்களோ இல்லையோ புரிஞ்சுக்கிட்டாலே ஆயிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கண்காட்சி மேலாவில் நிறைய பேருக்கு நன்மை ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இறைவன் நன்மை செய்பவர் தானே. உங்களுக்கு நன்மை ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பின்னர் தங்களுடைய ஞான மனனம் செய்து கொண்டே இருக்கணும். அதில் தான் வரிசைக்கிறமா இருக்குது. 7 நாள் கோர்ஸ் வந்து 7 நாளாக உட்காந்து புரிய வைக்கிறதுனால அது அப்படியே பதிஞ்சிடுது. முரளியை வெறும் 20 நிமிஷத்துல மட்டும் கடற்கரைன்னு படிச்சுட்டு போறதுனால இதை பதியாம என்ன பண்ணிடுறாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க முதல்ல 7 நாள் கோர்ஸ் என்ன கேட்டாங்களோ அதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஞானம் அப்போ பாபா எதுக்கு ஞான மனனம் செஞ்சுட்டு பண்ணுங்கன்ற அது வெறும் அறிமுகம் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு புரியுறதுக்கு. அது நீங்க இன்னும் பெட்டரா சொல்லலாம், நிறைய சொல்லலாம் இல்லையா? இப்போ ஞான மனனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நினைவில் வந்துக்கிட்டே இருந்தா நிறைய நன்மை இல்லையா? நீங்கள் நினைவில் கொண்டு வந்துட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப நல்ல நல்ல பாயிண்ட்ஸ். தப்பும் தவறுமான விஷயங்களை ஒரு காதால கேட்டு மறு காதால நீக்கிடணும். நான் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்றேன்னு பாபா சொல்றாரு. எவரொருவருக்கும் தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான் முதல் நம்பர் முக்கியமான விஷயமே. உங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்காம நீங்க கோர்ஸ் கொடுத்தோன்னா அது பேர் கோர்ஸா இல்லையா? ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. அவரு தான் நமக்கு எல்லாமாவும் இருக்கிறாரு, அவ்வளவுதான். இதை சொல்லுங்க. ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க, அவரு தான் எல்லாம். கூப்பிட்ட குரலுக்கு உடனே அவரால் மட்டும்தான் வர முடியும், மற்றவங்களால வர முடியாது. பக்தி மார்க்கத்துல கூட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் இது மிகவும் நல்லா செய்கிறீர்கள் என்று கூறுங்கள். விரலால் சமிக்ஞை செய்கிறார்கள், எல்லாமே பரமாத்மா செய்ய வைக்கிறாருன்றாங்க. அவர் அனைவருக்கும் நன்மை செய்பவர். மேலே இருக்கிறார்,
ஆத்மாக்களாகி நீங்க கூட அங்கதான் இருக்கிறீங்க. இந்த முழு ஞான விஷயங்களையும் நீங்க இப்பதான் புரிஞ்சிருக்கிறீங்க. குழந்தைகளே, இப்ப உங்களுடைய இந்த சரீரம்ன்ற ட்ரெஸ் நஞ்சு போயிடுச்சு. ஆனா சத்யுக திரேதாவில் உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஆடை இருந்துச்சு தெரியுமா? எந்த ஆடை? சரீரம்ங்கிற ஆடை. இப்ப நைந்து போய் இது நைந்து போய் விட்டு இருக்கும் ஆடை எதுவரை அணிஞ்சிட்டு இருப்பீங்க? ஆனா இதை கூட யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்க உடம்ப மறக்கணும், அதுலதான் மெயினே. எல்லாமே நஞ்சு போன ட்ரெஸ்ஸே எவ்வளவு நேரம் போட்டுன்னு இருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த ட்ரெஸ் நஞ்சு போயிடுச்சுன்னா உடனே ஐயோ இதை போய் போட்டுன்னு உடனே மாத்திடுங்க. இந்த ட்ரெஸ் எப்போ கேட்டு போறீங்க? உடம்புன்ற ட்ரெஸ்ஸை எப்போ விடுறதா மைண்ட்ல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது இன்னும் சில பக்தி மார்க்கத்தில் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக. இப்போ எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு படுத்துட்டு இருக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு. போன தடவை அங்கே முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறும்போது ஒரு சிஸ்டர் வந்து அப்படியே விளக்கு வச்சுக்கிட்டே வராங்க. அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கிட்டே. அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடியே மெழுகு வச்சு அதை ஏற்றிக்கிட்டே வர்றாரு. அப்போ வந்து பாபா சொல்றாரு, நீங்க நல்லா செய்றீங்கன்னு சொல்லுங்க இல்லையா? எனக்கு அப்பதான் அவங்களுடைய புத்தியுடைய பூட்டு திறக்கும். அப்பதான் நான் என்ன பண்ணேன், வாங்கலாம் இதுக்காங்க, அது எனக்கு தெரியும்ட்டு போயிட்டாரு இல்லையா? ஆனா அவங்க செய்யறத பார்க்கும்போது தான் நமக்கு இவ்வளவு பாவனையான ஆத்மா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஞானம் கிடைக்கணுமேன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா அவங்க மகிமை பாடும்போது அவங்களுக்கே கேட்கணும்னு தோணுது. ஸோ அதுதான் பாபா சொல்றாருல, விதை போட்டா விதை போடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பதப்படுத்திட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு தந்தை மட்டும் நிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப எனக்கே ஆச்சரியமாச்சு, அது சின்ன பொண்ணு தான், அவங்க அவ்வளவு பக்தி பண்றாங்களே தீவிரமா அப்படின்ட்டு. அடுத்தது பாபா கேட்குறாரு, உங்க ட்ரெஸ்ஸே போயிடுச்சு, இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸு சுத்தமாக எதுக்கும் உதவாத அளவுக்கு நஞ்சு இத்து போச்சு, அது கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதை எவ்வளோ நாள் தான் போட்டுன்னு இருக்கணும்? அதாவது எதுக்கு சொல்கிற, உலகம் அழிய போகுதா அதுக்குள்ளேயா? இப்போவே உடம்பு தாங்க மாட்டேங்குது, இன்னும் போனால் என்ன ஆகுறது? அதான் புரிஞ்சிக்கல. தந்தை வந்து புரிய வைக்கும்போது மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஞானம் கொடுக்கிறவர் ஒரே ஒரு தந்தை தான், அவரு தான் ஞான கடல். யார் கடலை விழுங்கி கொண்டு விடுகிறார்களோ அவங்க தான் வெற்றி மாலையின் மணிகளாகிட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். பாபாவுடைய ஒரு ஞான பாயிண்ட் விடாம கேட்கணும், அதுவும் ஒன்று. அடுத்தது தாரணை வேற பண்ணணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையின் மணிகளாகிடுறாங்க. இப்போதான் சேவை நல்லா இருக்குது, சேவை தானே முக்கியம் அப்படின்ட்டு ஞானத்தை விட்டு போனால் சேவையிலும் உதவிடும், பதவியும் போயிடும். ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா பழைய பாயிண்ட் ஜுவாலாமுகி ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக பண்ணாலுமே கூட தெரியுது டிஃப்ரென்ஸ். அப்போ யார் இந்த ஞானக்கடலை விழுங்கிடுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையின் மணி ஆவாங்க. அவங்க தான் எப்பவுமே சேவையில் மும்முரமாக இருப்பாங்க. இப்போ சேவைக்கு டானிக்கே அதுதான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சேவையிலே மும்முரமாக இருப்பாங்க. ருத்ர மாலையை அமைக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். பிறகு திரும்பி போகணும். பாருங்க, சேவைக்கு ஆதாரமே ஞானம் தான் சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கிறவங்க தான், இந்த ஞானக்கடலை விழுங்கி இருக்கிறவங்களால தான் சேவையில மும்முரமா இருக்க முடியுன்றாரு. ருத்ர மாலையை அப்ப சேவை பண்ணலன்னா அவங்க ஞானம் புரியலன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க என்னதான் பேசினாலுமே சரி. ருத்ர மாலையை அமைக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார். பிறகு நீங்க திரும்பி சென்றே ஆகணும். எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே பிறகு வரிசைக்கிரமமாக போவீங்க. மற்றபடி முன்னால் பின்னால்லாம் போக முடியாது. கரெக்டா அதே இடத்துல போய் உட்காரு. உங்க இடம் எதுவோ 5000 வருஷம் முன்னாடி விட்டீங்களோ அது அப்படியே இருக்கும். நீங்க போட்டு உங்க இடத்த யாரெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி உங்க டைமுக்கு தான் போவீங்க. நாடகத்துல நடிகர்களுடைய நடிப்பு தக்க நேரத்துல நடக்குது இல்லையா? அதே மாதிரி இதுல கூட யாரெல்லாம் நடிகர்கள் இருக்கிறாங்களோ அவங்க வரிசைக்கிரமமா அவங்களுடைய நேரத்துல வந்துகிட்டே இருப்பாங்க. மேல இருந்து இங்க நடிக்க வருவாங்க கரெக்டா அவங்கவுங்க டைமுக்கு. இது எல்லையில்லாத நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது.
பிரம்மத்துல ஆத்மாக்களாகிய நாம தான் புள்ளியா இருக்கிறோம். அங்க வேற என்ன நடக்கும்? ஆத்மாவாகிய பிந்து எங்க? இவ்வளவு பெரிய சரீரம் எங்க? ஆத்மா எவ்வளவு சின்ன இடத்தை எடுத்துக்கும். பிரம்ம மகா தத்துவம் எவ்வளவு பெரியது. எப்படி வெட்ட வெளிக்கு முடிவே இல்லை, அதே மாதிரி பிரம்ம மகா தத்துவத்துக்கும் முடிவு கிடையாது. கரையை காண எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் முடிவை அடையாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு தலையில் அடித்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க. யாரோ சொன்னாங்க அந்த பரந்தாமே கம்மியாக தான் இருக்கும், ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும்ன்ட்டு. அவங்களா ஞான சிந்தனைன்ற பேரில் அவங்களா ஒன்று யோசிச்சு சொன்னாங்க. பாபா சொல்கிற இதே மாதிரி அதுக்கும் எல்லையே கிடையாதுன்றது இல்லையா? அதுதான் இவங்க பாருங்க, ஞானத்தை சொன்னதை திரும்ப திரும்ப ஆசைப்பட சொன்னால் இவங்க இல்லாததெல்லாம் புதுசு புதுசாக சேர்த்து அதை வேற சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. சரி, சூப்பராக சொல்லலாம். வெட்ட வெளிக்கு அளவு இல்லாத மாதிரி பிரம்ம மகா தத்துவத்துக்கும் முடிவே கிடையாது. கரையை காண எவ்வளவு முயற்சி செய்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது எங்கேயோ இருக்கும்னு போயினே இருக்காங்க, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தலையில் அடிச்சுக்கிறாங்க, இது எங்கே தான் போகும் தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் பிடிக்கிறதுக்கோ கடந்து போகிறதுக்கோ எந்த பொருளுமே அங்கே கிடையாது. எங்கே? பிரம்ம மகா தத்துவத்தில். விஞ்ஞானத்தில் எவ்வளவு செருக்கு கொண்டிருக்கிறார்கள், அதனால எந்த நன்மையும் கிடையாது. இதை கண்டுபிடிச்சேன் சயின்டிஃபிக் ப்ரூஃப் எங்க? ப்ரூஃப் வச்சு கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் நன்மை கிடையாது. ஆகாயமே ஆகாயம்தான், பாதாளமே பாதாளம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சந்திர மண்டலத்தில் உலகம் இருக்கக்கூடும்னு நினைக்கிறாங்க, அதுவும் நாடகத்தில் அவங்களுடைய பாகமாக இருக்குது. அதனால் எந்த பயனும் கிடையாது. இப்போ நிலாவுக்கு போகிறது இப்போ ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க, அது மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிக்காரங்க நம்ம இதில் இருக்கிறோம் அதில் இருக்கோன்னு. எதில் இருந்தால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது இல்லையா? தந்தை வந்து தான் நம்மளை இந்த உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாருன்னா எவ்வளோ நன்மை இருக்கு. நீ சந்திர மண்டலத்துக்கு போகிறதுனால எனக்கு என்ன நன்மை இல்லையா? இப்போ இறைவன் அவரு தான் நமக்கு நன்மை கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறத கேட்கணும். நமக்கு நன்மை இல்லாத விஷயத்தெல்லாம் எது கேட்டுட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? மற்றபடி நீங்கள் சந்திரனுக்கு போங்க, ஞான மந்திரம் மூலம் விபூதியை கூட எடுத்துகிட்டு வாங்க. இதனால் என்ன நன்மை? என்ன விபூதி கிடைக்காத உலகத்தில் இருக்கணும் இவர் மந்திரம் போட்டு கொடுக்கறதுக்கு இல்லையா? இப்போ நாம் எல்லையில்லாத தந்தைக்கிட்ட இருந்து எல்லையில்லாத ஆஸ்தி எடுக்கிறோம். கல்பமாக எடுத்தபடியே தான் வந்திருக்கிறோம். உலக சரித்திரம் பூகோளம் மீண்டும் பெறுகிறது. எல்லையில்லாத தந்தைக்கிட்ட இருந்து எல்லையில்லாத ஆஸ்தி எடுக்கிறோம். எப்போ எடுக்கிறோம்? ஒவ்வொரு கல்பமும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான் நடக்குது. சரித்திர பூகோளம், இந்த உலகத்துடைய சரித்திர பூகோளம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. உலகத்தில் முதல்ல பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு. பாரதவாசிகள் தான் உலகத்தின் அதிபதியாகவே இருந்தாங்க. அங்கே தேவதைகளுக்கு எந்த கண்டங்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்காது. இது பின்னால் விருத்தி அடைகிறார்கள். புதிய புதிய தர்மஸ்தாபர்கள் வந்து அவங்களுடைய மதத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் சத்கதி கொடுக்கறது கிடையாது, தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாடல் இருக்கும்? முக்தி தாமத்திலிருந்து பாகத்தை ஏற்று நடிக்க வருகிறார்கள். மனிதர்கள் மோட்சத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருவது போவது என்ற சக்கரத்தில் ஏன் தான் வர வேண்டும்? ஆனால் பாபா சொல்கிறார், இதில் வந்து தான் ஆகணும், மறுபிறவி எடுத்து தான் ஆகணும், பிறகு நீங்கள் திரும்பியும் போய் தான் செய்யணும். இது அமைக்கப்பட்ட நாடகத்துடைய சக்கரம். லட்சம் வருஷங்களுடையதாக எந்த ஒரு நாடகமும் இருக்கவே முடியாது. இதுவோ இயற்கையான அனாதி நாடகம். இதற்கு இறை சக்தின்னு சொல்லப்படுது. படைப்பவர் மற்றும் படைப்பின் இயற்கை பற்றி படைப்பவர் மற்றும் படைப்பின் இயற்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சிருஷ்டி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்கார்ந்து முயற்சி செய்யக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் கிடையாது.
இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுத்துதுன்னு சிந்தனை செய்ய அவங்களுக்கு வரவே வராது. எல்லாத்தையும் விட பழையதிலும் பழைய சித்திரம் சிவலிங்கத்தினுடையது. புதா, அதாவது இறைவன் வந்துவிட்டுள்ளார். பிறகு அதற்கான நினைவார்த்தத்தை அமைக்கிறாங்க. முதல்ல சிவனுடைய பூஜை ஆரம்பமாகும் பொழுது வைரத்துல லிங்கம் அமைக்கிறாங்க. பிறகு பக்தி ரஜோ தமோ ஆகும் பொழுது கல்லுல கூட அமைக்கிறாங்க. சிவபாபா ஒன்றும் வைரங்கள்னால ஆனவர் கிடையாது. அவர் ஒரு புள்ளி தான். பூஜை செய்யறதுக்காக பெருசா அமைச்சிடுறாங்க. நாம வைரத்துல சிவலிங்கம் அமைப்போம்னு நினைக்கிறாங்க. சோமநாதருடைய இவ்வளவு பெரிய கோயில்ல ஒரு புள்ளி வச்சாங்கன்னா ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? ஆனா பக்தி மார்க்கத்துல என்னெல்லாம் ஆகுதுன்னு தந்தை தான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. நல்ல நல்ல பொருட்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அழிவுக்காகவும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முன்பு மின்சாரம் இருந்ததா என்ன? மண் தீபங்கள் ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். பாபா சொல்றாரு, கல்பமா பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம். எப்பவுமே கல்பத்துடைய ஆரம்பத்துல பாரதவாசிகள் மட்டும்தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எவ்வளவு புத்திசாலிகள், தங்க புத்தியுடையவர்கள்ன்றார். ஆனா அவங்களுக்கு எந்த கண்டத்தை பத்தியும் தெரியாது, மேல என்ன தேடணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனா நம்ம என்ன வச்சுக்கோ, ஏன் எதுக்குன்னு கேட்கறவங்க தான் புத்திசாலின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலே தான் துக்கமா ஆயிடுது உலகம். அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா நடக்குது, அவங்களுக்கு தெரியும். அதை நான் நினைச்சா அது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு. ஆனா இங்க ஏன் தேடுறாங்க? நம்ம நினைச்சா நடக்கல, இன்னும் ஏதாவது படிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க. தேவதைகளுக்கும் மற்ற கண்டங்கள் பத்தி தெரியாது, கண்டங்கள் இருக்கவும் இருக்காது. அதுக்கப்புறம் இல்லை இருக்காது சொல்ல முடியாது, தெரியாது. ஏன் தெரியாது? அவங்களுக்கு போகணும்னு கூட விருப்பம் இல்லை. கடலுக்கு அண்ணாண்டு என்ன இருக்குது போய் பார்க்கலான்னு அவங்களுக்கு தோணல. இப்போ வாஸ்கோ ட காமா தான் போய் ஒரு அண்ணாண்ட ஒன்று இருக்குது தேடி கண்டுபிடிக்கணும்னு போனார். உங்களுக்கு அதெல்லாம் தோணவே தோணுது. எவ்வளோ சூப்பர் இல்லை? ஏதோ ஒரு பயம் கவலை ஏதோ ஒன்று இருந்தால் தானே ஐயோ திருப்தியாக இருக்கிறாரு ஃபுல்லாக. இவங்க திருப்தி இல்லாதவங்க தான் திருப்திக்காக இதை கண்டுபிடிக்கணும், பேர் கேட்டால் அது ஒரு ஹாபி அப்படி இப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ புது புது தர்மஸ்தாபகர்கள் அவங்க மதத்தை தான் உருவாக்குறாங்களே தவிர யாருக்கும் சொர்க்கத்துக்கான வழியை காட்டுறது கிடையாது, சத்கதியை காட்டுறது கிடையாது. அதனால அவங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்றதுனால ஏன் உலகம் அழியுது அழிச்சிக்கிறாங்கன்னா அது சத்கதி கிடையாது. சத்கதி கொடுக்கிற ஞானம் இறைவன் கொடுக்கிறது தான் இல்லையா? ஸோ அதனால இன்னும் இந்த உலகம் நரகமாக தான் ஆகுது மதஸ்தாபகர்களுடைய ஞானத்தின் மூலமாக. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப ஏன் எல்லா மதத்திலையும் இறைவனுக்கே மகிமை, கர்த்தர் அல்லா சிவன் சொல்ற ஒரு பாபாவுக்கே மகிமை? ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களால எந்த நன்மையும் இல்லை அவங்க ஞானத்தினாலாம், அவங்களுக்கு எப்படி மகிமை இருக்க முடியும்? அதனாலதான் இல்லை. இப்ப மேல இருந்து அவங்கவுங்க டைமுக்கு பாட்டு நடிக்க வராங்க முக்தி தாமத்துல இருந்து. ஆனா மனுஷங்க என்ன சொல்றாங்க, மேல எனக்கெல்லாம் அடுத்த பிறவி கிடையாதுப்பா, எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் ஒன்றும் வேணாம், நான் ஏசப்பா கிட்டே இருந்தா போதும் அப்படின்ற. அவரே இங்கே தானே வருவாரு இல்லையா? இப்போ பாப்பா சொல்ற இன்னொன்று, இங்கே வர்றது போகிறதெல்லாம் ஏன் தான் நடக்குது, ஏன் இது பிறக்கணும் ஏன் இறக்கணும், நாமளே கூட கடவுளை கேட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி இருக்கும்போது. அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, வந்து தான் ஆகணும், மறுபிறவி எடுத்து தான் ஆகணும், திரும்பியும் போய் தான் ஆகணும். ஏன்னா இது அமைக்கப்பட்ட நாடகம், இது நாடகம் உருவாயிடுச்சு, திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி லட்சக்கணக்கான வருஷங்கள் நடக்குமா ஒரு நாடகம்? அப்படி நடக்காது. 5000 வருஷத்துக்கு திரும்ப திரும்ப நடக்குது அவ்வளவுதான். ஆனா நாடகத்துடைய ஆயுள் என்னமோ 5000 வருஷம் தான்.
இது இயற்கையான அனாதியான நாடகம். இதுக்கு பேர் தான் இறை சக்தின்றார். ஏன் திரும்ப திரும்ப வராங்க? ஏன் அங்கேயே இருக்க முடியல? பாபா சொல்றாரு, அது இறை சக்தி. இந்த நாடகம் இறை சக்தினால இருக்கு. அதனால தான் எல்லாருக்கும் இதில் நன்மை இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. நன்மை இருந்தே தீரணும் இல்லையா? படைப்பவர் மற்றும் படைப்புடைய இயற்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு பிறந்து முந்தைய ஜென்மத்தில் அவன் செஞ்ச தப்புக்காக இந்த ஜென்மத்தில் அவனுக்கு ஊனமாக பிறக்கிறதால ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அதில் என்ன அவனுக்கு நன்மை இருக்கு? அப்படி இருந்தால் தான் இப்போ அவன் கொஞ்சம் அந்த அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்க முடியும். அடுத்த பிறவி கொஞ்சமாவது நல்லா இருக்கும் பிறவி. அப்படியே அக்கௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப மோசமான பிறவி ரெண்டாவது பிறவியே எடுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் படைப்பவரை பற்றியும் படைப்புடைய இயற்கை பற்றியும் அந்த சக்கரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இதை நான் தெரிஞ்சுக்கணும் தானாக எந்த ஒரு மனுஷனும் முயற்சி செய்யறதே கிடையாதுன்றது. இது எப்படி நடக்குது அப்படி யோசிக்கிறதில்ல. அவங்களோட புத்தி வேற மாதிரி போயிடுது இல்லையா? இந்த சிருஷ்டியோடைய சக்கரம் எப்படி சுத்துதுன்றது அவங்க சிந்தனைக்கே வராதுன்றது. கரெக்டு தான். இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயாவது நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? வரவே வராது. அது பாபாவுக்கு மட்டுமே உரியது. அதிலும் பாபா சொல்றது, இந்த சிவலிங்கம் தான் எல்லாத்தையும் விட பழைய சேலை. ஏன்னா இறைவன் வந்துட்டாருன்ற நினைவார்த்தமாக தான் அதை அமைக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, முதல்ல கோயில் கட்டி கும்பிட்றாங்களே பக்தியில், அப்போ ஃபஸ்ட்டு வைரத்தில் லிங்கம் வச்சு கும்பிட்றாங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? சதபிராந்தம் சதோ அல்லது ரஜோவில் இருப்பாங்க. அப்போ வைரம். ஆனால் இப்போ அதே பக்தி ரஜோ தமோவாக ஆகும் பொழுது கல்லில் அமைக்கிறாங்க சித்திரத்தை. இப்போ வைரத்திலே ஒரு அது சித்திரத்தில் வைரம் பதிக்கல, சித்திரமே வைரமா. இப்போ எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ கல்லுனால் செய்கிறாங்க. சிவபாபா கல்லுனால வைரத்தினால பதிக்கிறதுனால என்ன லாபம்? அவர் ஒன்றும் வைரம் கிடையாது, அவர் ஒரு புள்ளியாக தான் இருக்கிறாரு. பூஜை செய்கிறதுக்காக தான் பெருசாக அமைச்சிடுறாங்க. ஏன்னா இந்த யுகம் முடிஞ்ச உடனே வைரத்தில் சிவலிங்கம் அமைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. துவாபர யுகத்தில் வரும்போது சோமநாதருடைய இவ்வளோ பெரிய கோயிலில் ஒரே ஒரு புள்ளியை வச்சுட்டாங்க ஒரு வேலைன்னா ஏதாவது புரியுமா? அப்படி ஒரு புள்ளி இருக்கிறது ஏதோ அது மேலே கண்ணுக்கே தெரியாது இல்லையா? ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சுன்னா இதுதான் கடவுள்னா யாருக்குமே ஒன்றுமே புரியாது. என்ன புள்ளி? அப்போ என்ன? இப்போ ஹட யோகத்திலே பார்த்தா ஒரு சவுத்தில் ஒரு புள்ளி வச்சு இதையே பார்த்து யோகா பண்ணுங்கன்னுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? அதுக்கு ஏதோ கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது போல இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. புதுசாக பிரம்மகுமாரி சென்டருக்கு யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் அப்படி தான் தோணும். விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஏதோ கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏதோ வைக்க சொல்கிறாங்க போல இருக்கு. அதான் பாபா சொல்கிறார், கோயிலில் அப்படி வச்சா ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் பூஜை செய்யறதுக்காக பெருசாக அமைச்சிடுறாங்க சிவலிங்கத்தை. ஸோ அது பக்தி மரத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, விஞ்ஞானிகள் கூட எவ்வளோ கண்டுபிடிப்பு உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல பொருளும் வருது, அழிவுக்கான பொருளும் வருது. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே அழிவும் இருக்குது ஒரு பக்கம் இல்லையா? உதாரணத்துக்கு மின்சாரம் இருக்குது, இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த மின்சாரத்தில் கூட ரிஸ்க் இருக்குது இல்லையா? ஷாக் அடிச்சு சாகுறாங்க, நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் மண் தீபங்கள் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க, அந்த மண்ணுனாலான அகல் விளக்கு. அது மாதிரி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, கொஞ்சத்தில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. மற்ற எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்கணும். இந்த ஞானத்தில் சேவையில் திருப்தி அடைய போகிற பதவியில் கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடாது. பண்ணிட்டோம் போதும், நான் எல்லாம் அது நிறைய பேர் இப்படி சொல்லிட்டுருவாங்க. ரொம்ப வருஷம் நாங்களாம் அப்பயே பண்ணிட்டோம்ப்பா,
அது என்ன அப்பவே பண்ணிட்டான் அப்படின்னா ஞானம் புரியல. அதான் பாவ கொஞ்சத்துல திருப்தி அடையாதீங்க, நல்ல முறையில தாரணை செஞ்சு கடலை விழுங்கிடுங்க, குடிச்சிடுங்கன்றாரு கடலை இல்லையா. யாரு கடலையே குடிக்கணும் அவங்கதான் இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ அது எந்த கடலை குடிக்கணும், அந்த கடலை போய் குடிக்க முடியும் இல்லையா. இந்த ஞான கடலை ஃபுல்லாக ஞானத்தை ஃபுல்லாக எடுத்து தாரணை செஞ்சிடுங்கன்றாரு. யார் நல்லா சேவை செய்வாங்களோ அவங்களுடைய பதவி கூட நல்லதாக தான் இருக்கும். நாள் முழுவதும் குஷியோடைய அளவு ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணும், அப்போ யார் வந்தாலும் அந்த ஞான பாயிண்ட்டை பேசிட்டு பேசுங்க, ஞானம் பேசிட்டு பேசினா சரி ஃபோனை வச்சுட்டு போங்க டக்குன்னு கட் பண்ணிடணும், முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போதான் குஷியோட அளவு ஏறிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம்லாம் யார் கூட பேசுனீங்கன்னு வச்சுக்கலாம், யோகா கட் ஆகிடும். அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசலாம். அதுதான், அது நல்லா தெரியும். இப்போ நாள் முழுவதும் உங்களுடைய குஷியின் அளவு ஏறிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்ககிட்ட பேசினா மற்றவங்களுக்கு குஷி அளவு ஏறணும். ஞானம் முடிஞ்சோன்னே சரி வச்சு 2 வச்சிடணும். அவ்வளோதான், குஷியின் அளவு ஏறிக்கிட்டே இருக்கணும். இது சீச்சி உலகம். இப்போ இங்கேருந்து நாம் போயிடுவோம். பழைய உலகம் முடியத்தான் போகுது, ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, மீதி ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இதில் கூட நீங்கள் எவ்வளவு சேவை செய்யணும் இல்லையா. பழைய உலகம் அழிய போகுது தான், இது மோசமான உலகம்தான், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சில நாள் தான் மீதி இருக்குது பாருங்க, அதில் நீங்கள் எவ்வளோ சேவை செய்யணும். ஏன்னா இருக்கிறதே கம்மியான நேரம். இப்போ ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லையா. முழு பாரதத்தில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட எல்லா பக்கமும் சுற்றி வாங்க பாருங்க. இதுதான் ஸ்ரீமத் இல்லையா. நீ ஏன் சென்டர் விட்டு அந்த சென்டருக்கு போகக்கூடாது, இந்த ஜோனுக்கு போகக்கூடாது அப்படிலாம் பாபா எனக்கு சொல்லலை. முழு உலகம் சுற்றி சுற்றி சேவை செஞ்சுட்டு இருங்க. பாரதத்தில் மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் வெளிநாட்டுக்கு கூட. பத்திரிகைகள் மூலமாக வெளிநாடுகளை பற்றி மூலை முடுக்குகள் வரையும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏணிப்படி ஆகியவற்றின் மூலமாக உடனே புரிஞ்சுக்குவாங்க. தந்தை வர்றதை குழந்தைகளை மீண்டும் சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காகத்தான். பாருங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நியூஸ் பேப்பரில் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு பற்றி எங்கெங்கே எப்படி எப்படி செய்தி கொடுக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏணிப்படியின் மூலமாக அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. பாபா வர்றது சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு. வேற எங்கே எந்த மதத்தில் இந்த மாதிரி படத்தை போட்ட ஞானத்தை விளக்குறாங்க? அப்படி அவங்ககிட்ட எங்கே இருக்குது ஞானம் இல்லையா. எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏணி மேலே போகும், அதை வச்சிருப்பாங்க. ஆனால் மேலே ஒன்றுமே இருக்காது, எதையோ நோக்கி போகிறோம், ஆனால் எதை நோக்கின்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக தான் பாபா இங்கே வர. உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன் பாரதத்தில் தான் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. பாரதம் தான் பழமையான தேசம்ன்ற மகிமையை நிறைய செய்கிறாங்க இல்லையா. மிக பழமையான நாடு எங்கள் பாரத நாடுன்றாங்க. பாரதம் இப்படி இருந்துச்சு, பாரதத்தில் இந்த மாதிரி தூய்மையான தேவி தேவதைகள் இருந்தாங்க, நிறைய மகிமை செய்கிறாங்க. நாம தந்தை கிட்ட இருந்து 21 பிறவிகளுடைய பிராப்தியை அடையிறோம்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாரு. திரௌபதியுடைய பாதத்தை அமுக்கி சோர்வு நீக்கினார்னு காமிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, திரௌபதியுடைய பாதத்தை அமுக்கின மாதிரி அப்படி வருதா கதையில? ஸ்ரீகிருஷ்ணர் பாதத்தை அமுக்கின மாதிரி தெரியல. இத பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, அவங்க இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்றாங்க, ஆனா அதை புரிஞ்சிக்காம மகிமை செய்றாங்க. உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது.
ஏதோ வேதத்தில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் 21 பிறவிக்கான பிராப்தியை அடைகிறோம்ட்டு. ஆனால் அந்த பிராப்தியை எவ்வளோ ஈஸியான ஞானத்தின் மூலமாக புரிய வைக்கிறாரு. குழந்தைங்க பக்தி மார்க்கத்தில் அடி வாங்கி கலைச்சி போயிட்டாங்க. இப்போ நான் உங்க கலைப்பை நீக்கிறேன். நீங்கள் அடி வாங்கி வாங்கி பதிதமாக ஆகியிருக்கேன். அது உண்மைதான். இப்போ கோயிலில் போய் சேவை செய்யும்போது தெரியுது, இவ்வளோ ஒரு எவ்வளோ எந்த நன்மையும் கிடையாது, ஏமாற்றம். அந்த மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலில் அந்த மலையில் ஏறுறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்போ அதில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிட்டார் இல்லையா? விரதம் இருக்கிறது என்னென்னமோ. இப்போதான் நான் உங்க கலைப்பை நிற்கிறேன். இல்லை எனக்கு கலைச்சி போகிறதான் பிடிக்கிறதுன்னு மறுபடியும் போய்க்கிறீங்களா? நீங்கள் அடி வாங்கி வாங்கி பதிதமாக ஆகி இருக்கிறீங்க. நான் உங்களுடைய கலைப்பை நீக்கி கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு ஒரு பொழுதும் துக்கத்தை பார்க்க மாட்டீங்க. இது மாதிரி அந்த இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிடும்போது, ஜுரம் சாப்பிடும்போது ஆச்சரியமா இருக்கும். டக்குன்னு எப்படி பார்ப்போச்சுப்பா, எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி பாபா இப்ப நீக்கிறது அது கூட அடுத்தது வேற எந்த ஜுரமும் வராதுன்னு கேரண்டி கிடையாது. ஆனா இங்க அதுக்கப்புறம் எப்பவுமே துக்கத்தை பார்க்க மாட்டீங்கன்ற கொஞ்சம் கூட துக்கத்துடைய பேர் கூட இருக்காது. மற்றபடி முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவியை அடையணும். நல்ல பதவியை அடைஞ்சாங்கன்னா இவர் முந்தைய பிறவில நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க தானே, பாடலும் இருக்குது தானே. ஆனா இவங்க எப்ப முயற்சி செஞ்சு இந்த பதவியை அடைஞ்சாங்கன்னு மட்டும் யாருக்குமே தெரியாது. இல்ல ஜென்ரலா சொல்லுவாங்க, ஒரு பணக்கார வீட்டுல வந்துச்சா இவன் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான்ப்பா, இங்க பிறந்திருக்கிறான், ராஜயோகம் இவனுக்கு. அப்ப ராஜயோகம் இவனுக்குன்னுவாங்க. ராஜயோகத்தினாலதான் அது வந்ததுன்னு தெரியல அவங்களுக்கு இல்லையா? கரெக்டா அந்த வேர்டு பாங்க. அந்த நேரம் ஈஷா யோகா, மனவளக்கலை யோகா நான் சொல்றாங்க, ராஜயோகம் அடிச்சுன்றாங்க. இப்ப ராஜயோகம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்ப ஊனமா பிறந்தா பாவம் பண்ணா இப்படி சொல்றாங்களே, அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் பணக்காரனா இருக்காரு, இவர் என்ன பண்ணாருன்னு யோசிக்காம அவரை கடவுள் ஆக்கிட்டாங்க. உடம்பு தெரியுது, அப்ப அவர் கடவுள் கிடையாது. சிந்தனையே வராதுப்பா. இல்ல மற்ற தர்மத்துல யோசிக்கவே மாட்டாங்க. முஸ்லிம் மதத்துல அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அல்லாஹ் தான் கடவுள். அப்ப இவங்க இப்படி காட்டுறாங்களே, இவங்களுக்கு யார் அந்த ஆஸ்தியை கொடுத்தது? அது யோசிக்கிறது இல்லை இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இவங்க எப்ப முயற்சி செஞ்சு இந்த பதவி அடைஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வேதத்துல இருக்கு போல இருக்கு, ஏதோ கடுமையான தவம் புரிந்துதான் பிரம்மா இந்த பதவி அடைஞ்சாரு, விஷ்ணு இந்த பதவி அடைஞ்சாரு. எங்க மாமா சொல்லுவாரு, வள்ளலார் பக்தர், அவர் சொல்றாரு, அப்ப திருவள்ளுவர் போல ஏதோ எழுதியிருக்காங்க, அவங்களும் இத்தனை 1000 வருடங்கள் கடுமையான தவம் கடந்து அந்த பதவி அடைஞ்சாங்க, எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு என் ஐயா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. சரி, இப்ப பாபா சொல்றாரு, இப்ப தந்தை உங்களுக்கு அந்த மாதிரி காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த மாதிரி உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முந்தைய ஜென்மத்துல பண்ணாங்களே அந்த காரியம், அதை உங்களுக்கு இப்ப கற்றுக் கொடுக்கிறார். நல்ல செயல்கள் செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள்னு உங்களுக்கு சொல்றாரு. இப்ப இதை வச்சு கூட நாம 7 நாள் கோர்ஸ் எடுக்கலாம், பாபாவுடைய அறிமுகம் இல்லையா? கர்மத்தின் விதியை சொல்லி நல்லது செஞ்சாதான் அடுத்த பிறவியில் அப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எப்படி நல்லது நல்ல காரியம் செஞ்சு இவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சாங்க, அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கதான் இறைவன் வராரு. அப்படி நல்ல செயல்கள் செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கன்ட்டு உங்களுக்கு சொல்றாரு. இங்க மனிதர்களுடைய செயல்கள் விகர்மங்களாக ஆகுது. அங்க இருக்கிறதுக்கு பேரு என்னது? சொர்க்கம். அவங்க செய்யற காரியம் அகர்மமாக இருக்கும். அங்க இந்த ஞானம் இருக்காது. கர்மங்களின் கதியை நான் அறிந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். யார் நல்ல செயல்களை செய்வார்களோ அவங்க பலனும் நல்லதாக அடைவார்கள். இது கர்மக்ஷேத்திரமாகும். ஒரு சிலர் மிகவும் நல்ல கர்மங்கள் செய்கிறார்கள், ஒரு சிலர் சேவையினுடைய சிந்தனையிலேயே ஈடுபட்டு இருப்பார்கள்.
பாபா என்னிடம் ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லை, சேவை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வீர்கள். சேவை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். சேவை செய்பவர்கள் கூட வெளிப்பட்டு கொண்டே செல்வார்கள். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் உள்ளன என்று மனதில் ஆறுதல் இருக்கிறது. இப்பொழுது எப்படிப்பட்ட முயற்சி செய்யணும்னா அங்க கூட உயர்ந்த பதவி அடையணும். பாபா இந்த ஞான புல் என்று உணவூட்டுகிறார். அசை போட்டு கொண்டே இருங்கள், அப்பொழுது தாரணை பக்குவமாக ஆகிவிடும் என்று கூறுகிறார். குஷியின் அளவு கூட அதிகரித்து கொண்டே இருக்கும். நிறைய சேவை செய்யணும், அநேகருக்கு செய்தி கொடுக்கணும். நீங்கள் தூதுவரின் குழந்தைகள், தூதராகிறீர்கள். ஒரு நாள் பெரிய பத்திரிகைகளில் கூட உங்களுடைய சித்திரங்கள் வெளிப்படும். வெளிநாடுகள் வரை கூட பத்திரிகைகள் செல்கின்றன அல்லவா? படங்கள் மூலம் இந்த ஞானம் காட்ஃபாதரினுடையது என்பதை புரிந்து கொண்டு விடுவார்கள். மற்றபடி மண்மனாபலாவதில் உழைப்பு இருக்கிறது. அது பாரதவாசிகள் தான் அந்த முயற்சியை செய்யறாங்க. நல்லது, சூப்பரா சொல்லிருக்காங்க. இதுவரைக்கும் வந்த முரளியோடைய சாரத்தை சொல்ற மாதிரி சொல்றாரு பாபா கடைசியில. பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல எல்லோருமே நல்ல காரியம் செய்வாங்க. அந்த காரியத்துக்கு பேரு, அந்த கர்மத்துக்கு பேர் என்ன கர்மம்? அகர்மம். அகர்மம்னா என்ன அர்த்தம்? ஆமா, கர்மங்களின் விதிக்கு அப்பாற்பட்ட கர்மம். இப்ப செய்யற கர்மத்துடைய பலன் செலவு பண்ற மாதிரி. அது இப்ப சேர்த்ததை அங்க செலவு பண்றாங்க. அங்க நல்லதுதான் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு பலன் கொடுத்தாங்கன்னா கீழே இறங்க முடியாது, அகர்மமாக இருக்கும். அங்க இந்த ஞானம் இருக்காது. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது அதுவுமே இருக்காது. அது ஞானம் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறவங்களுக்கு பலன் கண்டிப்பா நல்லது கிடைக்கும். இது காரியங்கள் செய்யற உலகம், கர்மக்ஷேத்திரம். எது? ஸ்தூல உலகம், கர்மக்ஷேத்திரம். அதுதான் மகாபாரத யுத்தம் எங்க நினைச்சுன்னா கர்மக்ஷேத்திரத்துல நினைச்சிடும். அது எங்க இருக்கு? அது வடநாட்டுல ஒரு இடத்துல இருக்குதான் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப கர்மக்ஷேத்திரம்னா இந்த பூமியில நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் நல்ல நல்ல கர்மங்கள் செய்யறாங்க, ஒரு சிலர் அப்படி சேவையுடைய சிந்தனையே தான் எந்த நேரமும் இருக்குதான். இப்ப பாபா சொல்றாரு, பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா? பாபா சொல்றாரு, எதுவும் இல்லை, நீ ஒழுங்கா சேவை செய், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, ஆனா சேவை வளர்ந்துகிட்டே இருக்கும். நீ செய்யலனாலும் வேற யார் மூலமாவது பாபா செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாரு. நாம கருவியா தான் இருக்க போறோம், அவரு தான் பண்ண போறாரு. எப்படியா இருந்தாலும் தைரியம் வைக்கணும். சேவை செய்யறவங்களும் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இங்க செய்யலாம் அங்க செய்யலாம், யாரோ ஒருத்தங்க பாபா டெய்லி சேவை செய்யன்றாரு, நாங்களே சேவை செய்யாம இருக்கோம், ஒருத்தன் போயிடும், ஒருத்தர் பின்னாடி மத்தவங்க வருவாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் எழுச்சுக்குவாங்க இல்லையா? அதுவும் பாபா சார் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இப்போ கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு தெரியுது, அப்புறம் சேவையே செய்யலைன்னா தானும் நடக்குமெல்லாம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும்னா அங்க அவ்வளவு பெரிய பதவி அடையணும் இல்லை? இப்ப நாம கூட என்ன லட்சியம் வச்சிருக்கோம்னா 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட பிரம்மகுமாரின்னா யாருன்னு தெரியாம இருக்கக்கூடாது, பாபா சொல்ற செய்தி தெரியாம இருக்கக்கூடாது. அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு இது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலும் என்னுடைய கோயில் தான் நினைக்கணும். நான் செஞ்ச சேவைக்கு தான் அந்த பலன், அப்படி அந்த அளவுக்கு நான் சேவை செய்யணும், அப்படி இருக்கணும். அதுதான் சார். இப்ப நீங்க எப்படி முயற்சி பண்ணா அப்படி முயற்சி பண்ணுன்றது, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையிற மாதிரி முயற்சி. அப்ப பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறது ஞான புல்லு அப்படிங்கிற உணவு கொடுத்துட்டு இருக்கிறாருல, அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. அசைப்பட்டு இருந்தா பக்கம் ஆயிடுவாங்க. நான் அமைதியான ஆத்மா, எந்த காரணத்துக்கு ஒன்றும் கோவப்படக்கூடாதுன்னு பாபா சொன்னாரு. ஃபுல்லா நாள் ஃபுல்லா அதே சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வராது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மறந்துடும். அப்ப அது தாரணை பக்குவமா ஆகிடுன்றார், அசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, குஷியும் செமையா இருக்கும், ஜாலியா இருக்கும்.
நிறைய சேவை, நிறைய பேருக்கு செய்தி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஏன்னா அந்த தூதுவருடைய குழந்தையே நீங்க தான். இறைவன் தான் தூது வராரு, சொல்றாரு, இந்த செய்தி எடுத்துட்டு வர்றாரு, என்ன நினைச்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுங்க. அந்த செய்தி, அந்த தூதுவரின் குழந்தைங்க நீங்களும் என்னது தூதர் தான். இப்போ பாபா சார் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்லாம் உங்களுடைய படங்கள் வர ஆரம்பிச்சிடும், பாபாவுடைய அறிமுக படங்கள். இப்போ பாபா சார் அப்ப வெளிநாடு வரை கூட போகுது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்ல எடுத்துக்கிட்டா கூட தினமலர், தினமணி எல்லாமே வெளிநாட்டுலேயும் தான் இருக்குது தமிழ் பேப்பர். இப்போ அப்படி போகுது. அப்போ எப்படி ஈஸியாக போயிடுது இல்லை மெசேஜ். அப்போ அவங்க புரிஞ்சுக்கோங்களாம், இது கண்டிப்பா இறைவனுடைய ஞானம். பாருங்க, ஒரு பிரதர் நோட்டீஸை பார்த்துட்டு கிறிஸ்டின் அவரு சிவன் அல்லாஹ் கர்த்தர்னு போட்டிருக்காங்க. கர்த்தர்னு போட்டிருக்கிறீங்க, உண்மையிலே பைபிளில் ஒலியானவர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் எப்படி வந்து பேச முடியும்? இப்போ அவங்களுக்கு தெரியுது. அவர் பார்த்தீங்கன்னா, நான் நோட்டீஸை எடுக்கிறேன், பையில இருந்து எடுக்கிறேன், அவர் பக்கத்தில் நின்றுட்டு தான் இருக்கார். இப்போ எதாச்சா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இப்படி எடுக்கிறதுக்குள்ள அவரே கையை நீட்டுறாரு. வாங்கி படிச்சுட்டு நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே கவனம் இருக்கிறேன். அவர் என்னை திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் என்கிட்ட என்னமோ நின்றுட்டே கேட்டார், இது எங்கே இருக்குதுன்னு கேட்டார். அவ்வளோதான். ஏன்னா நின்றுன்னு கேட்கறதுனால அவர் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு இருக்கு. இது எங்கே இருக்குது இந்த சென்டர், அந்த அட்ரஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் ஏஞ்சி போயிட்டாரா. அவர் பின்னாடி சீட்டில் உட்காந்துரு, அந்த கிறிஸ்டின் பிரதர். அவர் ஏஞ்சி போனால் லபக்குன்னு வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டார். அப்போ ஏன் இறைவனுடைய ஞானம்னு அவருக்கு தெரியுது. இது எங்கேயும் இல்லையே, நான் தேடிட்டேன். ஏன்னா அவர் இந்துலேருந்து கிறிஸ்டினா மாறி இருக்கிறாரு, பக்காவா இருக்கிறாரு கிறிஸ்டினா, நிறைய விஷயம் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு அது புரியும், இது இறைவனுடைய ஞானம், இறைவன் கடைசியா வந்து இந்த ஞானத்தை தான் கொடுக்குறான்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி புரிஞ்சுக்கிறது மேட்ரு கிடையாது, மண்மனாபாகிறதுல தான் உழைப்பு இருக்குது. அதில் தான் அவங்க தோற்றுருவாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, பட் நினைக்கிறது, திடீர்னு நினைக்கிறதுனா எப்படி நினைக்க முடியும் இல்லையா? ஏசப்பா ஏசப்பான்னு சொன்ன வாயில திடீர்னு ஒலி கஷ்டம் தானே இல்லையா? இந்துக்களே எவ்வளோ திணறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, பாரதவாசிகள் தான் இந்த முயற்சி செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற பாபா குழந்தையும் பாரதவாசி தான். பாபா பாரதவாசின்றது சொர்க்க சத்தியுகத்தில் இருக்கிற குழந்தைங்கள. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரம். பாபா சொல்ற நல்ல நல்ல விஷயங்கள் மேல ஞான மனனம் செஞ்சு நிறைய பேருக்கு நன்மை செய்யறவரா ஆகணும் இல்லையா? பாபா நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றாரு, அதை சிந்தனை செய்ய செய்ய செய்யதான் உங்களுக்கு அது தாரணை ஆகும். ஆனாதான் நீங்க மற்றவங்களுக்கு அதை சொல்லுவீங்க, சொல்லணும், சொன்னாதான் தாரணை ஆகும். இதில் பாருங்க, தாரணை ஆனாதான் சொல்லுவீங்க, சொன்னாதான் தாரணையும் ஆகும் இல்லையா? அது தாரணையாகி திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல இன்னும் பவர்ஃபுல்லா பதியும். தப்பும் தவறுமான விஷயங்களை ஒரு காதால கேட்டு மறு காதால நீக்கிடணும். நமக்கு தெரியும் எது தப்பு ரைட்டுன்ட்டு. பாபா ஞானத்தோட வந்தா அது ரைட்டு, இல்லைன்னா அது தூக்கி கடைசிடுன்றது இல்லையா? நீக்கிடணும். பாபா ஞானத்தை தவிர எல்லாமே தப்பு தான். நம்ம எதுவும் அதை கேட்டுட்டு இல்லையா? ஒரு காதல் வாங்கி இந்த காதல அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். எந்த ஒரு இப்போ ஒரு மென்டல் வரான்னு வச்சுக்கலாம், ஒரு பைத்தியக்காரன் வரான்னா நம்ம கிட்ட பேசுறான், திடீர்னு வந்து பேசுறான்னா சும்மா இப்படி இப்படி அசைப்போம். அவன் சொல்றதெல்லாம் சீரியஸா கேட்டுட்டு இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு யாரு? பைத்தியக்காரங்க தான். அப்ப பாபா சொல்றாரு, எந்த ஒரு அசுர சுபாவம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதை நீங்க விட்டுடணும். பாபா நமக்கு உணவா ஊட்டுற இந்த ஞான புல்ல அசைப்போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் டேஸ்டான பொருள்னா சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இது அசை போட போட இது சுவைக்கும். இதுதான் பெரிய விஷயம். வரதானம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தின் ஸ்திதி மூலமாக பாவச் செயல்களை முடித்துவிடும் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க எந்த ஒரு பாவச் செயலும் நடக்கிறது கிடையாது.
அதனால சதா லைட் ஹவுஸின் ஸ்திதியில் இருக்கிறதுனால மாயை எந்த ஒரு பாவச் செயலையும் உங்க மூலமா செய்ய வைக்க முடியாது. எப்பொழுதும் புண்ணிய ஆத்மாவாக ஆகிடுவீங்க. புண்ணிய ஆத்மா எண்ணத்தின் அளவில் கூட எந்த ஒரு பாவ செயலையும் செய்ய முடியாது. எங்க பாவம் நடக்குதோ அங்க பாபாவுடைய நினைவு இருக்கிறது கிடையாது. எனவே நான் பாருங்க, பாவம் நடக்கிற இடத்துல பாபாவுடைய நினைவு இருக்கிறது இல்லை. அதனால நான் புண்ணிய ஆத்மா, பாவம் என் முன்னால் வர முடியாது அப்படிங்கிற திட சங்கல்பம் செய்யுங்க. கனவு அல்லது எண்ணத்தில் கூட பாவத்தை வரவிடாதீங்க. ஸ்லோகன், யார் எந்த ஒரு காட்சியையும் சாட்சியாக பார்வையாளராக ஆகி பார்க்குறாங்களோ அவங்க தான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி, வரதானம் பாருங்க. லைட் ஹவுஸ் ஸ்திதி மூலமாக பாவச் செயலை முடிச்சிடும் புண்ணியாத்மாங்கள். இது ஒரு அபிக்தவாணியில பாபா சொன்னது தான் சுருக்கிப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே கூட ஒரு லைட்டை கட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்த நாள் லைட்டு போட்டு தூங்குறோம். அப்போ யாரும் வரமாட்டான்ட்டு, ஏன்னா பயப்படுவாங்க. வெளிச்சம் இருக்கிற இடத்துல லைட்டாக சத்தம் கேட்டாலும் டக்குன்னு தெரிஞ்சிருமேன்னு ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி லைட் ஹவுஸ், அதே மாதிரி ஆள் இல்லாத வீட்டில் கூட அது மாதிரி லைட்டு போட்டு வைப்பாங்க. இருக்கிற மாதிரி தெரியட்டோன்னு ஒன்று, இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுக்காக. அடுத்தது அதே மாதிரி நீங்கள் யார், லைட் ஹவுஸ். லைட்டுக்கே அந்த பவர்னா நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா, ஒளியின் சுரங்கமாக இருக்கிறீங்க, சக்தியின் சுரங்கமாக இருக்கிறீங்க, சக்தியை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்க. அப்படின்னா மாயா உங்களை எந்த பாவ செயலும் செய்ய வைக்கவே முடியாது. இப்போ லைட் ஹவுஸ் சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறது, மைட் ஹவுஸ் சக்தி கொடுக்கறது. அப்போ நான் ஒளியாக இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க இருக்க அதுதான் லைட் ஹவுஸ்ன்றது இல்லையா. ஆத்மா உணர்வு, நான் ஆத்மான்றது உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆத்மான்ற பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா பாவ செயலே நடக்காது. ஏன், உடம்பு நினைக்கும் போது தானே பாவ செயலே நடக்கும். ஆத்மாவுடைய குணங்கள் தானே வெளிப்படும். ஆத்மா நினைச்சா அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம், இதுல எங்க பாவம் இருக்குது. அப்ப பாவமே செய்யலைன்னா நீங்க புண்ணிய ஆத்மாவா ஆயிடுவீங்கன்றது இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பாவம் தான் அடுத்த பாவத்தை இட்டுட்டு போய் விடுது, அப்புறம் இன்னொரு பாவம் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்ப பாவம் செய்யறது நீங்க ஃபுல்லா நிறுத்திட்டீங்க, அது உங்க சமஸ்காரத்துல இருந்து அழியும் போது என்ன ஆயிடுறீங்க, புண்ணிய ஆத்மா ஆயிடுறீங்க. ஆனா அந்த லைட் ஹவுஸா இருக்கிறதுக்கு பாபாவுடைய நினைவு வேணும், பாபாவுடைய ஞான பாயிண்ட்டும் வேணும், எல்லாம் கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கணும், சக்தி கொடுக்கறதும் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்கன்றாருல்ல, புண்ணிய ஆத்மாவுடைய அடையாளம் என்ன, எண்ணத்தின் அளவுல கூட அவங்க முன்னாடி பாவம் வராது. எண்ணத்துல கூட அவங்க பாவம் செய்ய முடியாதான், எண்ணத்தினால கூட அவங்க எப்படி இருக்காங்க அது கூட வராது. எல்லாரையும் குழந்தையா பார்த்துக்கிட்டு பாபா ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு, சிரேஷ்ட எண்ணங்கள், நல்ல உள்ளுணர்வு, அன்பு மற்றும் சகயோகத்தின் பார்வை, இது உங்களை தவிர உலகத்துல யாருக்குமே கிடையாதுன்றது இல்லையா. அப்ப அப்படி இருந்தா எப்படி நீங்க பாவ செயல் செய்ய முடியும்? அதுதான் புண்ணிய ஆத்மாவுடைய அடையாளமும் கூட இல்லையா. அப்ப எந்த பாவ செயலுமே உங்களால் செய்ய முடியாது. பாவ செயல் செய்றீங்கன்னா பாபா நினைவு இருக்காது. இப்ப பாபா நினைவு, இப்ப பாருமா இதுதான் சூப்பர். இப்ப பாபா நினைவு இருந்தா பாவ செயல் செய்ய முடியாது. ஆனா அதுவும் கூட ஒரு பூட்டு தான், நினைவுன்றது ஒரு பூட்டு தான். சேவையும் சொல்றாரு, ஞான சிந்தனை, சேவை, இதை பற்றிய எண்ணங்கள் கூடவே பாபா நினைவு. அப்படி இருக்கும் பொழுது பாவ செயல் நடக்காது. சரி, பாவ செயல் நடந்துச்சுன்னா பாபா நினைவு இருக்காது. அப்ப அதையும் நாம ஞாபகம், ஒரு சின்ன பாவம் செஞ்சா கூட யோகா கட்டாவது தீர்ந்து தானே, வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா. யோகா பண்ணும்போது தான் திரும்ப திரும்ப நீ அந்த தப்பை பண்ணுன்னு உங்களுக்கு மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். ஏன் வாணி எடுத்து படிக்க முடியுமா? வாணி எடுத்து படிக்கும்போது இந்த தப்பு தானே நான் பண்ணேன், இந்த தப்பு தானே பண்ணுன்ட்டு வந்துட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொல்றாரு, அதனால நீங்க எப்பவுமே இந்த ஞானத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, இந்த சோமானத்தை.
நான் புண்ணிய ஆத்மா, பாவம் என் முன்னாடி வரவே முடியாது. அப்ப நான் புண்ணிய ஆத்மா, பாவம் என் முன்னாடி வர முடியாது. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன நான் யாரு? புண்ணிய ஆத்மா, பாவம் வரவே முடியாது. அப்ப அது கூடவே இதே சேர்க்கலாம். புண்ணிய ஆத்மானா பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கும், பாவம் வரவே வராது, பாவ செயலும் நடக்காது, பாபா நினைவும் கட் ஆகாது. அப்ப அது கொஞ்சம் பாவம் வந்துட்டாலும் பாபா நினைவு போயிடும். அப்ப உங்களுக்கு பயமுறுத்துறதும் சொல்லிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? பாவம் கொஞ்சம் கூட வராது. கனவுல எண்ணத்துல கூட வராது, வர விடாதீங்கன்றார். கனவுல எண்ணத்துல கூட பாவத்தை வர விடாதீங்க. எவ்வளவு பவர்ஃபுல்லா! அப்ப இது என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப உள்ள போட போட, இப்ப பாத்தீங்கன்னா நேற்று போய் பேனர் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்து அப்படியே படுத்தேன், கொஞ்சம் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டே படுத்தேன். காலையில பேனரே வச்சுட்டோம் கனவுல. டக்குன்னு முழிப்பு வருது, வச்சுட்டு அழகா அங்க போய் தூக்கிட்டு போய் வைக்கிறேன். அவ பாருங்க, அப்ப முழுக்க முழுக்க நான் புண்ணியாத்மா புண்ணியாத்மான்றது உள்ள போட 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 எனக்கு பாவம் வராது. அது அருவருப்பானது, அது எனக்கு எண்ணத்துல கூட வரக்கூடாது. நான் யாரு? பிராமணன், உயர்ந்த பிராமணன். அதை சொல்ல 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 எப்படி அந்த பிராமணர்களுக்கு, கர்ப்பத்துல பிறக்கிற பிராமணர்களுக்கு கரிமீன் அலர்ஜியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடும் எல்லா விகாரமும். அப்ப ஏன்னா எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கோ அதுதான் கனவுல வெளிப்படும். உள்ள இருக்கிறது தான் கனவுல வெளிப்படும் இல்லையா? சோ கனவுல எண்ணத்துல கூட பாவத்தை வர விடாதீங்க. ஸ்லோகன். அப்ப லைட் ஹவுஸ் ஸ்திதியில இருங்க. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் இல்லையா? புண்ணிய ஆத்மா, அதுக்கு எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பாவ செயல் கூட வரவிடாதவங்க தான் புண்ணிய ஆத்மா. ஸ்லோகன். யார் எந்த ஒரு காட்சியையும் சாட்சியாகி பார்க்குறாங்களோ அவங்க தான் எப்பயும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது பெரிய விஷயமாவே தெரியாது. டேய் உங்க அப்பா ஊந்துட்டாருடா, சுருக்கிச்சுடா, அப்படியா? புரியா? அவர் டென்ஷன், ஏய் நான் நீ இப்படி இருக்கிற, நானா இருந்தா இன்னும் எவ்வளவு தூரம் திரும்ப போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா அமைதியா இருக்கு, நாம பதறின்னு இருக்கிறது இல்ல. அது சாட்சியா பாக்குறது. இன்னும் போக போக என்னென்னமோ நடக்க போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாக்குறேன்னா அதுதான் இவங்க அந்த சிஸ்டர் கூட சொன்னாங்க அன்னைக்கு. சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னாங்க, இப்பெல்லாம் பிரதர் குழந்தை வந்து முதல்ல திட்டுவேன், நிஜமாலே நான் டென்ஷன் ஆகும், ரொம்ப நேரம் பார்க்க வரும். இப்ப வாய் திட்டுது ஆனா மனசு அமைதியா இருக்குது. அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சியாகி நம்மளுடைய காரியத்தை பங்கு செய்யறது. அப்படி இருந்தாதான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு? ஞான செல்வத்தை தானம் செய்யணும்னா எந்த நேரமும் ஞானத்தை கடைஞ்சிக்கினே இருங்க. கடலை கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆர்வத்தோடு நீங்க சேவை செய்யணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனையும் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஞான புள்ள எப்பயும் அசை போட்டுக்கிட்டே இருங்க. ஞான புள்ள நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்காரு டெய்லி டெய்லி. அதை நம்ம அசை போட்டுக்கிட்டு இருக்கணும். பசுமாடுலயே அதுக்கு புல்ல கொடுத்தா அது அசை போடுது. விலங்குகளை விட மோசமா இருக்காங்க மனிதர்கள்னு பாபா சொல்றாங்க. மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லைன்றாரு. எல்லாம் விரக்தியாகி இன்னும் இந்த சக்கரத்துல வரணுமா வரணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, எப்பயும் வந்தேதான் தீரணும். இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம், இது யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு பாபா சொல்றாரு. சாது சன்னியாசிகள் ஓடிடுறாங்க வீட்டை விட்டு, இந்த விகாரத்துல இருந்து போயிடுறாங்களே ஒழிய அவங்களால தூய்மையா இருக்கிறாங்க. ஆனா அவங்களால எதுவும் அந்த மாதிரி சந்ததியும் கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது இல்லையா? பாபா மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும், சந்ததி கொடுக்க முடியும் என்பதை நிச்சயம். அதே மாதிரி மத்தத படிக்கிறதுனாலயோ நிலாவுக்கு போறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிலாவுக்கு இல்லையா? இந்த ஞானத்தின் ஒரு துளி எடுத்தா கூட வந்தே தீரணும். பாபாவை நினைவு பண்ணு. சரி, பாபா சொல்லிட்டாரு சொர்க்கத்துக்கு ஒரு துளி நான் எடுத்துட்ட போன்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அது மத்தவங்களுக்கு நீங்க சேவை செய்யறதுக்கு சொல்றாரு. அதுக்காக உங்களுக்கு அது எதை யாரு சொல்றான்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி.
அதனால ப்ராஜெக்ட் கண்காட்சி தூக்கிட்டு போயிட்டே இருங்க, உலகம் ஃபுல்லா போங்க, இந்தியா மட்டும் இல்ல, எங்க சேவை 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 செய்யறதுலயே இருக்கணும். எந்த சேவையும் வேணும், குணமும் வேணும். குணம் வேணும். கோபமும் வந்துடக்கூடாது, இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும். அதுதான் முக்கியமான விஷயம், சேவை செய்யறவங்களுக்கு. அப்படியே சொல்லுவாங்க. அங்க ஒரு பிரதர் சொன்னாரு, பயங்கர கோபப்படுறாரு அவரு அப்படின்னு. அப்படி இருந்தா கெட்டே போயிடும் செய்யற வேலை. அடுத்தது யாரு வெற்றி மாலையின் மணி ஆயிடுவாங்க, யாரு இந்த ஞானக்கடலை விழுங்கி தாரணையாக்கி சேவையில மும்முரமா இருக்கிறாங்களோ, கடலை யார விழுங்குறாங்களோ அவங்கதான் வெற்றி மணி மாலையில வருவாங்க. பிரம்ம மகா தத்துவத்துக்கு கூட முடிவு கிடையாது இல்லையா? அடுத்தது பாபா என்ன சொன்னாரு, பாபா ஒண்ணும் பெரிய லிங்கமாலம் கிடையாது, புள்ளி வச்சா புரியாது, வைரத்தால செஞ்சு அப்படி எல்லாம் செய்யறாங்க. வைரத்துல இல்ல பாபா, அவரு ஒரு புள்ளியாதான் இருக்காருன்னு பாபாவே சொல்றாரு. ஞானத்தை சிந்தனை செய்ய செய்ய என்ன நன்மை? சேவையும் பிஸியா இருப்பாங்க, குஷியோடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப இந்த ஞானத்தை ஆசைப்படக்கூடாது. அதனால திருப்தி அடைஞ்சிடாதீங்க, கொஞ்சத்துல திருப்தி அடையாதீங்க. அப்ப பழைய உலகம் முடிய போது கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு சேவை செய்யணும். இந்த நஞ்சு போன ஆடையை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க? நான் சொர்க்கம் வர்றதுக்கு அது நடந்துகிட்டே இருக்குது, காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. செய்யற காரியத்துக்கு ஏற்ற பலன் வந்தே தீரும். சோ அந்த மாதிரி காரியத்தை பாபா நமக்கு கத்துக்கிறோம். போன பிறவில நல்லது செஞ்சாங்க, இந்த பிறவில நல்ல வீட்டுல பிறந்த சொல்றோம் இல்லையா சோளத்திலயா, அதே மாதிரி நல்லதே செஞ்சு நல்லதே நினைச்சோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு நல்லா இருக்கும் பாபா சொல்றோம். வெளிநாட்டுக்காரர்களுக்கும் இந்த செய்தி கொடுத்தா புரிஞ்சுக்கோங்க, இது அந்த காட் ஃபாதர் பரமபிதாவுன்ட்டு. அடுத்தது வரதானம். வரதானம் லைட் ஹவுஸ் முக்கியமான விஷயம் சொன்னாரு. புண்ணியா லைட் ஹவுஸ் எதிரில பாவம் வராது, எண்ணத்துல கனவுல கூட வராது, வர விடாதீங்க. பாவா இருக்கிற இடத்துல பாபா இருக்க மாட்டாரு, பாவா இருக்கிற இடத்துல பாவம் நடக்காது. அதுக்கு பயிற்சி என்ன கொடுத்தாரு, நான் புண்ணிய ஆத்மா, என் எதிரில பாவம் வர முடியாது. திட்ட சங்கல்பம் வச்சுக்கிட்டே இருந்தேன், நான் புண்ணிய ஆத்மா, நான் புண்ணிய ஆத்மா, இந்த உலகத்தை சார்ந்தவங்களை, நான் பாபாவோட குழந்தை, பாபாவோட குழந்தை. சாதாரணமா இருக்கக்கூடாதுன்றாரு, எல்லாமே சரித்திரமா இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செய்யும். ஸ்லோகன் சாட்சியா இருந்து எல்லா காட்சியும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. சீரியஸா பாத்தீங்கன்னா நீங்களே சேர்ந்து இது தெரியுற மாதிரி கொஞ்சம் திரும்பி பாரு. சாந்தி. சரி பரவாயில்ல.